அனைவருக்கும் வணக்கம். இந்த சளி பிரச்சனை வந்திருக்கு. தொடர்ச்சியாக ரன்னிங் நோஸ் இருக்கிறது, தலைவலி இருக்கிறது, சளி அதிகமாக இருக்குது. எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சாலும் அது நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல. படாத அவஸ்தையாக இருக்குது, அந்தளவு கஷ்டமாக இருக்குது. இப்போ இதை எளிமையாக எப்படி நம்ம சரி பண்ணுறது உணவு முறையில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பல பேர் பார்த்திங்கன்னா சளி வந்துருச்சுன்னா கூட தொடர்ச்சியாக இட்லி தோசை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அரிசி சாதம் சாப்பிட்றது, கஞ்சி சாப்பிட்றது, இது மாதிரி பல வகையான உணவுகள் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. புட்டு, இடியாப்பம் சாப்பிட்றது, இந்த மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ட்ரை பண்ணாலும் உடனே நிற்காது. பொதுவாகவே தெரியும் இல்லையா, சளி வந்ததுன்னா ஒரு வாரம், இந்த சந்திரமுகி படத்தில் ரஜினி சொல்கிற மாதிரி, இந்த சளிக்கு வைத்தியம் பார்த்தா ஒரு வாரத்தில் சரியாகும், வைத்தியம் பார்க்கலன்னா 7 நாளில் சரியாகும்னு சொல்கிற மாதிரி தான் கதை. அது சில பேருக்கு 7 நாள் தாண்டியும் போயிட்டுருக்கும். அப்போ இதை வந்தால் இம்மீடியட்டாக நம்ம ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம எப்படி அதை சரி பண்ணுறது அப்படின்னா, ஒரு சில பேருக்கு இம்மீடியட் ரிசல்ட் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு நாள் 2 நாள் பண்ணுற மாதிரி இருக்க தான் செய்யும். உடம்புல எவ்வளவு சேர்த்து வச்சுருக்கோம் பழைய கழிவு அப்படிங்கிறத பொறுத்து அது மாறும். சரி, இப்போது இதை இயற்கை உணவுகளில் எப்படி நம்ம சரி பண்ணுறது, சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். தொடர்ச்சியாக சளி இருக்குது, இம்மீடியட்டாக என்ன பண்ணணும், சாப்பிட்றத நிப்பாட்டணும். இம்மீடியட்டாக சாப்பிட்றத நிப்பாட்டினா மட்டுமே நமக்கு பெரிய மாற்றம் உடனே தெரியும். ஆனால் நம்ம சாப்பிட்றத நிப்பாட்டுறதுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. பசி ஓவராக இருக்குது, சாப்பிட்லனாலே ஒரு பயம் வந்துடுது, இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் இருக்குது பல பேர்கிட்ட. அப்போ என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் உணவையாவது மாற்றலாம். வேக வைத்த காய்கறிகள், வேக வைத்த கீரைகள், அல்லது பொரியல் மாதிரி பண்ண காய்கறிகள், பொரியல் மாதிரி பண்ண கீரை வகைகள் கூட தாராளமாக சாப்பிட்லாம். அப்போ அந்த காய்கறிகளில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, மாவு காய்கறி தவிர இந்த உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், இது மாதிரி இருக்குல்ல, இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டு மற்ற காய்கறிகள் தாராளமாக நம்ம சாப்பிடலாம். நீர் காய்கறிகள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீர் காய்கறிகள் பீர்க்கங்காய், சுரக்காய், இந்த வெள்ளரிக்காய், இந்த மாதிரி நீர் காய்கறிகள் இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணிட்டு மற்ற காய்கறிகள்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அவரைக்காய், கோவக்காய், வெண்டைக்காய், பீட்ரூட்டு, பீன்ஸு, முட்டைகோஸு, காலிஃப்ளவரு, இந்த மாதிரி காய்கறிகள்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இப்படி சாப்பிட்றது மூலியமாக அந்த சளி கழிவுகளை எளிமையாக நம்ம சீக்கிரமாக வெளியேற்ற முடியும். உடம்புக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணாலே போதும், அது எளிமையாக படிப்படியாக நமக்கு சரியாயிடும். சரி, இப்போ இதை மட்டும் சாப்பிட்டா போதுமா அப்படின்னா, மைண்ட் செட், ஒரு சிகிச்சையாக இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் தற்காலிகமாக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உடம்பு இந்த மாதிரி சளியில் அவஸ்தைப்படுற நேரத்துலையும் போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன பிடிக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்ற சவுத் இண்டியன் மீல்ஸு, அதுக்கப்புறம் இல்லை சிக்கனு, மட்டனு, முட்டை, பால், தயிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுருக்கூடாது. அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் பத்தியமாக இருக்குங்கிறத கவனத்துக்குள்ளே கொஞ்சம் கொண்டு வர வேண்டியது இருக்குது. அப்போ இந்த மாதிரி காய்கறிகளை மட்டும் சூப் மாதிரி கூட சாப்பிட்லாம். சூப் பிடிக்கும் அப்படின்னா சூப் சாப்பிட்லாம். சூப்னா கடையில் விற்கிற சூப் போயிட்டு 25 ரூபீஸ்க்கோ 20 ரூபீஸ்க்கோ விற்கிறாங்க, அந்த சூப் சாப்பிடக்கூடாது. வீட்டில் தயார் பண்ணணும். தக்காளி இருக்குன்னா தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி கொதிக்க விட்டு ஒரு சூப் சாப்பிட்லாம். முட்டைக்கோசு அரைச்சி ஒரு சூப் சாப்பிட்லாம். பரங்கிக்காய் அரைச்சி ஒரு சூப் சாப்பிட்லாம். இல்லை கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு பொடி பொடியாக நறுக்கி வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு கொதிக்க விட்டு ஒரு சூப் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஏதாவது சூப் வகைகள் சாப்பிடும். பீட்ரூட் இருக்குன்னா பீட்ரூட்டு, வெங்காயம், தக்காளி, கேரட்டு எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு சூப் சாப்பிட்லாம். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா கேட்கும். அப்போது இதிலே சாப்பிட்டா போதுமான சர்க்கரை உடலுக்கு கிடைக்குமா? ஏன்னா உடல் இயங்குறதே அடிப்படையாக சர்க்கரையில் தானே. இப்போ சாதம் சாப்பிட்றோம், ஏதாவது சாப்பிட்றோன்னா அதில் அடிப்படையாக உடலுக்கு தேவையான சர்க்கரை கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறது? சரி, காய்கறிகள், கீரைகளில் சர்க்கரை கம்மி தான். அப்போ அதுக்கு அல்டர்னேட்டிவாக உடலுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்குற சர்க்கரை வகைகள், மூலிகை டீ வகைகள் சாப்பிட்லாம்.
மூலிகை டீ வந்து நிறைய பவுடர் கடையெல்லாம் விற்கிது, அதை போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வீட்லேயே பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்சினா அதை போட்டு டீ, நாடு சக்கரை கொஞ்சம் போட்டு இனிப்புக்கு பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு, வெல்லம் இது மாதிரிலாம் போட்டு சாப்பிட்லாம். இல்லை லெமன் டீ சாப்பிட்லாம், இஞ்சி கஷாயம் சாப்பிட்லாம் நாடு சக்கரை போட்டு. இது மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு சேர்த்து ஒரு சூடாக டீ வகைகள் மாதிரி நம்ம சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோன்னா நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எனர்ஜி நல்லாயிருக்கும். அப்போ எவ்வளோ நாள் இப்படி பண்ணுறது? உங்கள் சளி குறையிற வரைக்கும், உங்கள் பிரச்சனை கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இப்படி பண்ணிட்டு வந்தால் உடம்புல டீடாக்ஸும் நல்லா நடக்கும், குடல் நல்லா சுத்தமாகும், உடம்பும் அந்த சளியை குணப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. முயற்சி பண்ணி பாருங்கள். அதுவும் கடுமையான வீசிங், ஆஸ்மா, சளி பிரச்சனை இருக்கவங்களாம் தாராளமாக கொஞ்ச நாளைக்கு இதே உணவாக கூட சாப்பிட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. முடியலாம் ஒரு வேளை ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடு சாப்பிட்டுட்டு மற்ற நேரங்களில் இது மாதிரியே சாப்பிட்டு இருக்க இருக்க படிப்படியாக சளி வெளில போகும், வீசிங், ஆஸ்மா குணமாகும், சைனஸ் பிரச்சனை குணமாகும், எல்லாம் நல்லது நடக்கும். தற்காலிகமாக வெந்நீரில் குளிக்கிறது, குடிக்கிறது, எடுத்துக்கிறது நல்லது. ஓய்வில் இருக்கிறது நல்லது. சளி வந்தால் கொஞ்சம் சிந்தனம் நல்லது. அதை வந்து அடக்கிறதுக்கு மாத்திரை போடக்கூடாது. ரொம்ப முடியல, வலி வேதனை தாங்க முடியலன்னா தற்காலிகமாக மாத்திரை போட்டுக்கலாம். ஆனால் முடியும் அப்படின்னா எந்த மாத்திரை மருந்து இல்லாமல் ஒரு லீவ் போடுறதா இருந்தால் ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ லீவை போட்டு கொஞ்சம் ஓய்வில் இருந்து இப்படி தான் இயற்கையாக சரி பண்ணிக்க முடியும். இயற்கையாக சரி பண்ணிக்கிறது ஓய்வுலேயும் போக வேண்டியது இருக்குது, உணவு முறையும் மாற்றம் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பண்ணால் நமக்கு எளிமையாக சரியாகும். சரியா? அதனால் முயற்சி பண்ணுங்கள், இயற்கை உணவுகளுக்கு மாறுங்க, சளியற்ற உணவுகளுக்கு மாறுங்க. விரதங்கள் தேவைப்பட்டால், விரதங்கள் இருக்க முடியும்னா பட்னி போட முடியும், பட்னி போடுங்க. போட்டால் இன்னும் சீக்கிரமாக குணமாகும். இந்த மாதிரி டீ வகைகளை மட்டும் குடிச்சிட்டு பட்னி போட்டால் இன்னும் சீக்கிரமாக குணமாகும். அவங்களுடைய மனசு பொறுத்தது, உடல் பொறுத்தது, எந்த அளவுக்கு உடல் மனசு பக்குவமாக ஒத்துழைக்கிறதுங்கிறத பொறுத்தது. அதனால் முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக நம்ம சரி பண்ணிக்கலாம். மற்றொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.